ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம எக்சர்சைஸ் 3.3ல 6த் கொஸ்டின், 7த் கொஸ்டின் தான் சால்வ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ லாஸ்ட் வீடியோல இதான் பார்த்தோம். இதெல்லாம் தான் பார்த்தோம். ஸோ எக்சர்சைஸ் 3.3ல 4த் கொஸ்டின், 5த் கொஸ்டின் லாஸ்ட் வீடியோல சால்வ் பண்ணோம். அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோக்கு வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்றேன். ஸோ 6த் கொஸ்டின்ல ஸ்டார்ட் பண்றேன். எக்சர்சைஸ் 3.3 தான். ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னா, லைக் த அமெரிக்காஸ் ஃபேமஸ் கோல்டன் கேட் பிரிட்ஜ் இஸ் 6,480 feet long with 756 feet tall towers. A model of this bridge is exhibited in a fair which is 60 feet tall with 7 feet 60 feet long with 7 feet tall towers. It's the model in proportion to the original bridge. So original bridge ஓட parameters எழுதிடுறேன் first. So original bridge இதான் original bridge. இதோட parameters என்னன்னா, இதோட length வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 6480 கொடுத்துருக்கோம். ஸோ ஹைட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 756 கொடுத்துருக்கான். ஸோ லென்த் வித் ரெஸ்பெக்ட் டு ஹைட்டோட ரேஷியோ இதான் 6480 வித் பை 756. ஸோ இது லென்த் பை ஹைட் ரேஷியோ. லென்த் பை ஹைட் ரேஷியோ. ஹைட் ரேஷியோ. இதே மாதிரி மாடல் பிரிட்ஜோட லென்த் பை ஹைட் ரேஷியோவும் எடுத்துட்டு அது ரெண்டு ஈக்குவல், அது ரெண்டு ஒரே ப்ரொபோஷனில் இருக்கான்னு கம்பேர் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். அதை கேட்டிருக்கான், ஒரே ப்ரொபோஷனில் இருக்கா இல்லையான்னு கேட்டிருக்கான். ஸோ மாடல் பிரிட்ஜோட ஹைட் வர்சஸ் லென்த் வர்சஸ் ஹைட் ரேஷியோ. லென்த் வர்சஸ் ஹைட் ரேஷியோ. லென்த் என்ன கொடுத்துருக்கான் இல்லை 60 feet கொடுத்துருக்கான். ஹைட் வந்து 7 feet கொடுத்துருக்கான். ஸோ 60/7. 60/7 வந்து லென்த் வர்சஸ் ஹைட் ரேஷியோ. லென்த் பை ஹைட் ரேஷியோ. லென்த் பை ஹைட் HEGHD. ஓகே. ஸோ இது ரெண்டு ஈக்குவல், இதுவும் இதுவும் ஒரே ப்ரொபோர்ஷனில் இருக்குன்னா, இது ரெண்டும் ஈக்குவலண்ட் ரேஷியோனா ஒரே ப்ரொபோர்ஷனில் இருக்குன்னு அர்த்தம். இந்த ஈக்குவலண்ட் ரேஷியோ அந்த ஐடியா பழைய வீடியோஸில் சொல்லியிருந்தேன். அந்த ஐடியா புரியலன்னா அந்த பழைய வீடியோ பாருங்க. ஸோ 6480/756ம் 60/7ம் ஒரே ரேஷியோவில் இருக்கா அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும், செக் பண்ணணும். ஸோ இது ரெண்டும் ஈக்குவலா அப்படின்னு செக் பண்ணணும். இந்த ரேஷியோ ஈக்குவலான்னு செக் பண்ணணும். அதுக்கு எப்படி செக் பண்ணுறதுன்னா, இப்போ 60/7 எதால மல்டிப்ளை பண்ணால் 60/7 எதால மல்டிப்ளை பண்ணால், அதாவது நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் எதால மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு 6480/756 கிடைக்கும்ன்றது தான் கேள்வி. ஸோ இப்போ இந்த கண்டுபிடிச்சா, இந்த கொஷின் மார்க் கண்டுபிடிச்சா உங்களுக்கு கேம் ஓவர். ஸோ 7 into something should give you 756. ஸோ அதான் ஐடியா. ஸோ நம்ம 756 7ஆல் டிவைட் பண்ணி பார்க்கலாமே. ஸோ பேசிக்காக ஒரு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுற மாதிரி தான். ஸோ 7 into something, சம்திங்னா நான் எழுதிக்கிறேன், ஈக்குவல் டு 746. சம்திங் எப்படி கண்டுபிடிக்கிறது? போத் சைட்ஸ் டிவைடட் பை 7 பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே 1ன்னு வந்துடும். ஸோ 1 into somethingனா சம்திங் தான். 756 டிவைடட் பை 7. ஸோ சம்திங் ஈக்குவல் டு 756 டிவைடட் பை 7. ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ 756 டிவைடட் பை 7னா என்ன அர்த்தம்? ஸோ இங்கே 1 போடுங்க, இங்கே 0 வரும், இங்கே 5 இறக்குங்க, இங்கே 6 இறக்குங்க, இங்கே 1 0 போடுங்க, இப்போ 8 போடுங்க. 7 into 8 56 நினைக்கிறேன். ஆமாம், 7 7 49, 8 7 56. ஸோ 108 தான். ஸோ இது சம்திங் 108. இப்போ மேலேயும் 108 மல்டிப்ளை பண்ணால் 6480 அதுதான் செக் பண்ணிட்டா முடிச்சுது. ஸோ இதெல்லாம் அழிச்சிடறேன். ஸோ இதெல்லாம் தேவையில்லாத அழிச்சிடறேன். அழிச்சிட்டேன். அவ்வளோ இதையும் அழிச்சிட்டேன். ஸோ மேலே என்ன பண்ணலாம்? ஸோ 60 into let's say 108 தானே கொடுத்துருக்கோம். 108 போட்டால் உங்களுக்கு 6480 வருதான்னு செக் பண்ணணும். இந்த 108 கரெக்டானு மட்டும் செக் பண்ணிட்டா முடிச்சது கேம். ஸோ 60 into 100 + 8ன்னு எழுதுறேன். இதை 100 + 8ன்னு எழுதுறேன். இப்போ தான் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண முடியும். டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன் ஓவர் அடிஷன். ஸோ 60 இது தெரியலனா இது பழைய ஃபர்ஸ்ட் சாப்டர்ல நான் வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ பாருங்க, என் சேனல்ல இருக்கும். ஸோ 60 into 100 + 60 into 8. 60 into 100 6000. 60 into 8 வந்து 6 8 6 6 6 36, 7 6 48, 8 6 48 வரும். ஸோ 480 வரும். ஸோ ஆன்சர் 6480 தான். ஸோ ஆமாம், 108 கரெக்ட் தான். ஸோ மேலே நியூமரேட்டரி 108ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு டினாமினேட்டரி 108ஆல் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஸோ ப்ரொபோஷனில் தான் இருக்குது, ஒரே ப்ரொபோஷனில் இருக்குது. அதாவது ஒரிஜினல் பிரிட்ஜ் வந்து மாடல் பிரிட்ஜோட 108 டைம்ஸ் பெருசு. அவ்வளோ 108 டைம்ஸ் அப்படியே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, ஸ்ட்ரெச் பண்ணியிருக்காங்க. ரெண்டுத்தையும் லென்த்தையும் ஸ்ட்ரெச் பண்ணியிருக்காங்க, ஹைட்டையும் ஸ்ட்ரெச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதான் அர்த்தம் இதுக்கு. ஸோ தே ஆர் இன் சேம் ப்ரொபோர்ஷன். எஸ், தே ஆர் இன் சேம் ப்ரொபோர்ஷன். தே ஆர் இன் சேம் ப்ரொபோர்ஷன். இன் சேம் ப்ரொபோர்ஷன். அதான் 108 டைம்ஸ் பெருசு. ஒரிஜினல் பிரிட்ஜ் வந்து மாடல் பிரிட்ஜோட 108 டைம்ஸ் பெருசு. அதான் சொல்ல வரோம் இல்லை. அந்த இன்ஃபர்மேஷன் தான் நமக்கு எக்ஸ்ட்ராவாக நான் கன்க்ளூட் பண்ணுறோம் இதில், இந்த சால்வ் பண்ணதுலேருந்து. ஓகேவா? ஸோ அடுத்த கொஷின் போனால், இதை ஸ்பேஸ் நான் கிளியர் பண்ணிக்கிறேன். ஓகே, இவ்வளோ போதும்னு நினைக்கிறேன்.
Okay, if a person reads 20 pages of book in 2 hours, how many pages will he read it? Will he read in 8 hours at the same speed? Okay. இது யூனிட்டரி மெத்தட் யூஸ் பண்ணி போடலாம், யூஸ் பண்ணாமலும் போடலாம். ஸோ 20 pages corresponds to 2 hours. ஸோ இந்த ப்ரொபோர்ஷன் தான் கொடுத்துருக்கான். corresponds to 2 hours. இப்போ 1 ஹவரில் எவ்வளோ படிப்பான்? 1 ஹவரை மாற்றணும்னு என்ன பண்ணணும்? இதை டிவைட் பை 2 போடுங்க. இப்போ இந்த பக்கமும் டிவைட் பை 2, அப்போ தான் உங்களுக்கு ஒரே ப்ரொபோர்ஷனில் இருக்கும், மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ 10 pages corresponds to 1 hour. இப்போ 8 ஹவர்ஸ்னால் என்ன பண்ணணும்? யோசிங்க இங்கே. இப்போ இன்ட்டு 8 பண்ணணும், அவ்வளோதான். ஸோ 1 ஹவர்லேருந்து 8 ஹவர்ஸ் கன்வெர்ட் பண்ணணும், இன்ட்டு 8 பண்ணணும். அப்போ தான் ஒரே ப்ரொபோர்ஷனில் இருக்கும். இப்போ 10 pagesலேருந்து இன்ட்டு 8 கன்வெர்ட் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ இது ரெண்டு இப்போ 1 ஹவர் 8 ஹவர்ஸ் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இன்ட்டு 8 போட்டிங்கன்னா 10 pages இன்ட்டு 8 பண்ணணும். அப்போ தான் இது ரெண்டும் ஈக்குவலண்ட் ரேஷியோவில் இருக்கும், சேம் ப்ரொபோர்ஷனில் இருக்கும். ஸோ அந்த பேசிக் லாஜிக் புரிஞ்சா போதும். ஸோ 80 pages. ஸோ 8 ஹவர்ஸில் 80 pages படிக்கலாம். இது டேரெக்டாக கூட நீங்கள் சால்வ் பண்ணலாம். லைக் 20 நீங்கள் 2 ஹவர்ஸ் நீங்கள் 4 ஹவர் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 8 கிடச்சிரும். அதேமாதிரி 20 4 ஹவர் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 80 கிடச்சிரும், அவ்வளோதான். ஸோ டேரெக்டாக இந்த ஸ்டெப்லேருந்து ஃபஸ்ட் ஸ்டெப்லேருந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த செகண்ட் ஸ்டெப் தேவையில்லை ஆக்சுவலாக. ஆனால் யூனிட்டரி மெத்தட் யூஸ் பண்ணணும்னு கொஷினில் ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ 10 pages corresponds to 1 hour, 80 pages corresponds to 8 hours, அவ்வளோதான். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து 6th கொஷின் முடிச்சிட்டோம், 7th கொஷின் முடிச்சிட்டோம். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 8th கொஷின் 9th கொஷின் தான். இப்போ நம்ம எக்ஸசைஸ் 3.3 தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.